அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ருசியான உருளைக்கிழங்கு அப்பள கூட்டு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய் தேவையான அளவு, 3 உருளைக்கிழங்கு நான் தோல் சீவி பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, 10 அப்பளம் எடுத்துருக்கேன், கடலைப்பருப்பு 200 கிராம் நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க, 2 வெங்காயம், 2 தக்காளி நான் 2 பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க, 5-6 பல் பூண்டு, சீரகம் அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தாளிக்க கடுகு அரை ஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவுங்க. நான் ஒரு குக்கர் எடுத்துருக்கேங்க. இப்போ நாம் ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். இப்போ நாம் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நாம் வெங்காயத்தையும் சேர்த்துடலாங்க. தக்காளி சேர்த்துடலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்துடலாங்க. குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். சீரகம் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்துடலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் முழுகிற அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இப்போ நாம் குக்கரை மூடிடலாம். இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. நான் ரெடி பண்ணி வச்சுருக்க குக்கரை இதில் வச்சுட்டேங்க. இப்போ நாம் வெயிட் போட்டுடலாங்க. விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். 5 விசில் வந்திருக்குங்க. இது நல்லா ஆறட்டும். நான் ஒரு வானல் வச்சுருக்கேங்க. இப்போ நாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சிங்க. இப்போ நாம் அப்பளத்தை போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் எல்லா அப்பளத்தையும் பொரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. குக்கர் நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ நாம் வெயிட் எடுத்துடலாம். இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நான் ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நான் கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ நாம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நாம் வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாங்க. இப்போ நாம் உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் பொரிச்ச அப்பளத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாங்க. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நாம் தட்டுக்கு மாற்றிக்கலாம். ருசியான உருளைக்கிழங்கு அப்பளக்கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.